ஹே காய்ஸ், வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் லாஸ்ட் சில நாள் முன்னாடி யூடியூப்பில் சில ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன், ரைட்டு. இந்த டைட்டான், சிப்லா, டிசிஎஸ், இது மாதிரி டாக்டர் ரெட்டி, வோல்டாஸ். இது ஒன்லி ஸ்விங்குக்கு செலக்ட் பண்ணுற ஸ்டாக் மட்டும். பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குதா இல்லை லாஸ் வந்திருக்கா, இதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் புதுசாக வந்ததை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, மிஸ் பண்ணாதீங்க. லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிசிஎஸ் வந்துட்டு நம்ம 10th நவம்பர் கொடுத்துருந்தீங்க. ஓகே, 10th நவம்பர் கொடுத்துருந்தீங்க. 10th நவம்பரில் என்ன ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு, ரைட்டு. இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கேல்குலேட்டர் வச்சுக்கணும். ஓகே, இப்போது ட்ரேடிங் ஜர்னல்னு சொல்லுவாங்க. ஓகே, ட்ரேடிங் ஜர்னல் வந்துட்டு எதனால் யூஸ் ஆகும்னா, உங்களோட இந்த ப்ரீவியஸ் இப்போ இந்த ஒன் வீக் 2 வீக்ஸ் பிஃபோர் வந்துட்டு உங்களுக்கு மைண்டில் இருக்கும். ஓகே, ஆனால் 1 month 2 months பிஃபோர் நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்தீங்கோ, அதோட சைக்காலஜி எப்படி, மைண்ட் செட் எப்படி, ரிஸ்க் எப்படி, அதோட கேல்குலேஷன் எப்படின்னு ட்ரேடிங் ஜர்னலில் டே பை டே நீங்கள் எடுத்து இப்போது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் இப்போ டிசிஎஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தீங்க, இது எந்த காரணத்துக்கு, எந்த ரீசன், எந்த ரீசனில் இந்த ஸ்டாக்கு நம்ம செலக்ட் பண்ணிங்கோ, எவ்வளோ குவான்டிட்டியில் எடுத்தீங்கோ, அப்புறமா ரிஸ்க் எவ்வளோ இருக்குது, அப்புறமா அது வந்துட்டு பர்சன்டேஜ் ரிஸ்க் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டில் கேல்குலேட் பண்ணணும். பர்சன்டேஜில் கேல்குலேட் பண்ணிட்டு எவ்வளோ பர்சன்டேஜ், அப்புறமா உங்களோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கும் போது உங்களோட மைண்ட் செட். இப்போது எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்லியிருக்கேன், இங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் கீழே போயிட்டு அப்புறமா மேலே போகிற சான்சஸ் கூட கொஞ்சம் அதிகம், ரைட்டு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட இங்கே கீழே வரும்போதெல்லாம் உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சின்னு அதெல்லாம் நோட் பண்ணிக்கின்னு போகணும். ஓகே, அது நோட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, டே பை டே என்ன ஆகும், உங்களோட மைண்ட் செட் அப்புறமா சைக்காலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட ஒரு 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 ஸ்டாக் என்ட்ரி எடுத்துகிட்ட மேலே உங்களோட மைண்ட் செட்டு இதெல்லாம் கிளியராக இருக்கும்போது உங்களோட க்ரோத் இப்படி அப் சைடில் இருக்கும். ஓகே, இல்லைனா ஒரே முட்டா அப்சைட் இப்படி போகும், இல்லை கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும், இது மாதிரி இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, முழுசாக பாருங்கள். ஓகே, இது நம்ம இங்கே 10th எடுத்துங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் மேலே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னீங்க, இங்கேருந்து கீழே இங்கே புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம், இல்லைனா கீழே மேலே போகிற சான்சஸ் இருக்குன்னு. நாம் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல 21st ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை வச்சுருந்தீங்க. இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, 24th. ஓகே, அதே மாதிரி சிப்லா என்ன பண்ணிங்க, சிப்லா இந்த இடத்துல 10th நவம்பர் சேம் எடுத்திருந்தீங்க. இங்கே ஸ்டாப் லாஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்து இந்த இடத்துல நம்மளோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. சேம் லெவலில் இங்கே வரும்போது இங்கே கூட வாங்கியிருக்கலாம், ஆனால் வீடியோ பண்ணல. ஓகே, அதனால வீடியோ பண்ணலனால இது கேல்குலேட்டர் போய் விட்டுருங்க. ஓகே, இது இந்த இடத்துல நம்ம எடுத்துங்க, இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் நம்மளோட டைட்டான் பார்க்கலாம். டைட்டான் இந்த இடத்துல எடுத்திருந்தீங்க. ஓகே, இந்த இடத்துல எடுத்தீங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே சொல்லியிருக்கோம், இந்த கேண்டில் கீழே லோ நம்மளோட ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், சைக்காலஜி இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு கீழே ஓகே, கீழே அதுக்கப்புறம் தான் மேலே போயிருக்கு, ரைட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்சம் இந்த லெவலில் வச்சுருந்தேன். இங்கே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, அதே மாதிரி அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். ஹிண்டால்கோ நீங்கள் பார்க்கும்போது நம்ம எங்கே எடுத்திருந்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும். இந்த இடத்துல நம்ம 11th நவம்பரில் எடுத்துருக்குவீங்க. இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரேக் ஈவன் மாதிரி. ஓகே, பிரேக் ஈவன் மாதிரி. சம் ப்ரீவியஸ் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், ஆனால் இங்கே பார்க்கலாம் நம்மளுக்கு பிரேக் ஈவன். இந்த இடத்துல நம்ம எடுத்துருக்கோங்க. இந்த கேண்டில் லோ கீழே வச்சுன்னு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டாக்டர் ரெட்டி நம்ம 11th நவம்பர் கொடுத்துருக்கோங்க. 11th நவம்பர் கொடுத்தப்போ இது கீழே வச்சுருந்தீங்க, இது மேலே போகணும். நெக்ஸ்ட்டு இது கீழே வச்சுருந்தீங்க. ஓகே, கீழே வச்சுருந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இந்த கேண்டில் 24th நவம்பரில் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸ்டாப் லாஸ் இல்லை, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்க்கும்
ஸ்டாப் லாஸுக்கும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். ஓகே, தெரியாதவங்களுக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் பண்ணுறது இது நம்ம என்ட்ரி எடுத்துப்போம், இது கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்களே, இது வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஆகும். அதே மேலே போக என்னாகும், நம்மளோட ட்ரையல் பண்ணிக்கினே போவீங்க நம்ம. ஓகே, ட்ரையல் பண்ணிக்கினே போகும்போது இது வந்துட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். வோல்டாஸ் வந்துட்டு இங்கே 12th நவம்பருக்கு நம்ம சொல்லியிருக்கோங்க. 12th நவம்பர்லேருந்து மேலே போய் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் செட் ஆகிருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் செட் ஆகிருக்கு வோல்டாஸ். நெக்ஸ்ட் எல்என்டி வந்து நம்ம வந்து 9th. ஓகே, இது என்னைக்கு கொடுத்துருந்து ஞாபகம் இல்லை எனக்கு. நான் அப்புறமா அதுவும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோங்க 13th நவம்பர், ரைட்? 13th நவம்பர் கொடுத்துருக்கோங்க. ஸோ எல்என்டிக்கு மோஸ்ட்லி 13th நவம்பர் நம்மளோட, ரைட்? ஆமாம், 13th நவம்பர் கொடுத்துருக்குங்க. ஓகே, 13th நவம்பர் கொடுத்தப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோங்க. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம். இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்குதுங்க பாரு, எல்என்டி அப்புறமா ஆக்சிஸ் பேங்க் 2 ஸ்டாக்கும் 13th நவம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கோம். ஆக்சிஸ் பேங்க் வந்துட்டு இங்கே வச்சுருக்கோம். இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆகல. இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஓகே, 1st டிசம்பருக்கு. அப்புறமா ஜேஎஸ்டிடபிள்யூ ஸ்டீல் இங்கே கொடுத்துருந்தா 17th நவம்பர். ஓகே, இப்போ ஜேஎஸ்டிடபிள்யூ, கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், ஐசிசி லோம்பார்ட் இந்த 3 ஸ்டாக் கொடுத்துருந்தா இது வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இங்கே கீழே வச்சுருந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அப்புறமா கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட் இதுவும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல கொடுத்துருந்தா வந்து நம்மளோட இங்கே இடத்துல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஐசிசி லோம்பார்டு இந்த இடத்துல 17th நவம்பர் கொடுத்துருக்கா. இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்து நம்ம 21st வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி ஜிந்தால் ஸ்டீல் வந்துட்டு நம்ம 19th நவம்பரில் கொடுத்துருக்கோங்க. 19th நவம்பரில் வந்துட்டு நம்மளோட இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்து இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இது வந்துட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது ஒன்று எக்ஸாம்பிளில் வச்சு 1 lakh ரூபி உங்கள் கிட்ட இருந்தால் இதில் எப்படி நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வாங்கியிருக்கோங்க, எவ்வளோ ரிஸ்க் எப்படி. நான் ரிஸ்க்கு பற்றி ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில். ரிஸ்க் வந்துட்டு கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும்னு. ரிஸ்க் ஏனோ தானே எடுக்காமல் கேல்குலேட்டட் ரிஸ்க் உங்களோட மைண்ட் செட்டுக்கு எது கரெக்டாக இருக்குதோ அவ்வளோ குவான்டிட்டி மட்டும் தான் நீங்கள் வாங்கணும்னு. ஓகே, அவ்வளோ குவான்டிட்டி மட்டும் தான் வாங்கினா மட்டும் உங்களோட ரிஸ்க் எவ்வளோ இருக்குது. இப்போ இது டிவைடு பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிவைடு பண்ணி ஒரு லர்னிங்குக்காக டிவைடு பண்ணி நீங்கள் எவ்வளோ எந்தெந்த டேட்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கோ, அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற பர்சன்டேஜ் எவ்வளோ அமௌண்ட்டு இப்போ ஆகிருக்கும் அது பர்சன்டேஜ் லெவலில் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடிங் ஜர்னல் பண்ணுங்கள். ஓகே, இதனால் என்ன ஆகுனா டே பை டே உங்களுக்கு ஏன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் நம்ம எது மாதிரி எடுத்துருக்குங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துட்டு நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன், நம்மளோட கோர்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் தேரி மேலே தான் நம்ம இது எடுத்துருக்கோங்க. ஓகே, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.